வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் அப்டேட் பார்த்துருவோம். மே 7 சென்செக்ஸ் வந்து 105 புள்ளி அதிகரித்து 80,746 முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 34 புள்ளி அதிகரித்து 24,414 முடிஞ்சிருக்கு. நிஃப்டி பேங்க் 339 புள்ளி கிட்டத்தட்ட 63% அதிகரித்து 54,610 முடிவடைஞ்சிருக்கு. சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற கிஃப்ட் நிஃப்டி 81 புள்ளி குறைஞ்சு 0.33% குறைஞ்சு 24,337 க்ளோஸ் ஆகிருக்கு. டவ் ஜோன்ஸ் 284 அதிகரித்து 0.70% அதிகரித்து 41,113 க்ளோஸ் ஆகிருக்கு. நாஸ்டாக் 48.50 அதிகரித்து 17,738 க்ளோஸ் ஆகிருக்கு. அப்புறம் வந்து எஃப்ஐடிஐ டேட்டா பார்த்துருவோம். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர், அதாவது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 2,585 கோடிக்கு இந்திய மார்க்கெட்டில் வாங்கியிருக்கிறாங்க. அப்புறம் டொமஸ்டிக் இன்வெஸ்டர், டொமஸ்டிக் டிஐஏ டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 2,378 கோடிக்கு இந்திய மார்க்கெட்டில் பை பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் கரன்சி பார்ப்போம். யூஎஸ்டி ஐஎன்ஆர், அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து கிட்டத்தட்ட 30 பைசா விழுந்து 84.83 இருக்குது. அதாவது விழுந்திருக்கு இந்தியா காசு 30 பைசா. நேற்று ஜெரோம் பவுல் மீட்டிங்க்கு அப்புறம் இந்த யூஎஸ் டாலர் வந்து அதிகரிச்சிருக்கு. அப்புறம் குரூட் ஆயில் பார்த்துருவோம். குரூட் ஆயில் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. 10 புள்ளி குறைஞ்சு 4,943 இருக்குது. நேச்சுரல் கேஸ் வந்து 40 புள்ளி குறைஞ்சு 304 ஸ்டேபிளாக தான் இருக்குது அதுவும். அப்புறம் கோல்டு வந்து 39 புள்ளி குறைஞ்சு 97,051 இருக்குது. 10 கிராம் எம்சிஎக்ஸ் கோல்டு, இது வந்து 22 கேரட் இல்லை 24 பியூர் கோல்டு. ஓகே. சில்வர் வந்து 971 புள்ளி குறைஞ்சு 1% கிட்டத்தட்ட குறைஞ்சிருக்கு. குறைஞ்சு 95,730 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. மே 8 ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிக்கிற முக்கியமான கம்பெனிஸ் பற்றி பார்த்துருவோம். லார்சன் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க, கூடவே டிவிடெண்டும் அறிவிக்கிறாங்க. இன்றைக்கி ரிசல்ட்டு. டைட்டன் கம்பெனி ரிசல்ட் அறிவிக்கிறாங்க, கூடவே டிவிடெண்டும் அறிவிக்கிறாங்க. மே 8 இன்னைக்கு. ஏஷியன் பெயிண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க, டிவிடெண்ட் அறிவிக்கிறாங்க. அப்புறம் பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் டிவிடெண்ட் அறிவிக்கிறாங்க, இன்றைக்கி ரிசல்ட்டும் அறிவிக்கிறாங்க, Q4 ரிசல்ட்டு. பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க, இன்றைக்கி டிவிடெண்ட் அறிவிக்கிறாங்க, Q4 ரிசல்ட்டு. Q4 ரிசல்ட்டு REC அறிவிக்கிறாங்க, டிவிடெண்டும் அறிவிக்கிறாங்க. அப்புறம் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ரிசல்ட் அறிவிக்கிறாங்க, கூடவே டிவிடெண்டும் அறிவிக்கிறாங்க. கனரா பேங்க்கு ரிசல்ட் அறிவிக்கிறாங்க, இன்றைக்கி டிவிடெண்டும் அறிவிக்கிறாங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸ் ரிசல்ட் அறிவிக்க போகிறாங்க, டிவிடெண்டும் அதோடு சேர்த்து அறிவிக்க போகிறாங்க. பயோகான் இன்றைக்கி ரிசல்ட்டு, டிவிடெண்ட் அறிவிக்கிறாங்க. நேற்றைய முக்கியமான மார்க்கெட் நியூஸ் பார்த்துருவோம். அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் மீட்டிங் நேற்று நடந்துச்சு. அதில் வந்து வட்டி விகிதத்தில் எந்த மாற்றமும் செய்யலை. 4.25 4.50 இருக்குன்னு சொல்லி இப்போ இது சொல்லியிருக்கிறாரு ஜெரோம் பவுல். அப்புறம் வந்து பொருளாதார நிச்சயமற்ற தன்மை, மோசமான பணவீக்கம், அபாயமான வேலை விகிதம் காரணமாக தான் இந்த எந்த மாற்றமும் செய்யாமல் விட்டுருக்கதா அவர் மத்திய ரிசர்வ் வங்கி தலைவர் ஜெரோம் பவுல் கூறியிருக்கிறாரு. ட்ரம்ப்போட பொருளாதார கொள்கை வந்து நிச்சயமற்ற தன்மைக்கு ஒரு காரணமாக இருக்குது. அப்புறம் நிச்சயமற்ற தன்மை எதிர்காலத்தில் எவ்வாறு இருக்குன்னு பார்த்துக்கிட்டு நம்ம மேலும் பொருளாதாரத்தில் வந்து இப்போ வட்டி விகிதத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னு ஜெரோம் பவுல் கூறியிருக்கிறாரு. அதிக வேலைவாய்ப்பின்மை மற்றும் அதிக பணவீக்கம் அபாயமான முறையில் உயர்ந்திருக்கிறதா தோன்றுதுன்னு சொல்லியிருக்கிறாரு. தற்போதுள்ள நிலைப்பாடு வந்து சாத்தியமான பொருளாதார முன்னேற்றத்திற்கு உதவும்னு நம்புகிறோன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் ட்ரம்ப்போட விமர்சனத்துக்கு அவர் பதில் சொல்லியிருக்கிறாரு பவல். ஏற்கனவே ட்ரம்ப் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தார் அவரை. மத்திய வங்கியின் தலைவராக தனது பங்கை கேள்விக்குறியாக்கியதை பவல் விமர்சித்திருக்காரு. ட்ரம்ப் வந்து கருத்துக்கள் வந்து அவர் வேலையை பாதிக்காது என்றும், மேலும் வந்து மானிட்டரி பாலிசியை அவர் கடைபிடிப்பதாகவும் கூறியிருக்கிறாரு. இது வந்து இதை பற்றிய வட்டி விகிதத்தை பற்றிய நியூஸு. இது வந்து ரொம்ப முக்கியமான செய்தியாக உலகத்தில் பார்க்கப்படுது. ஏன்னா பொருளாதார மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். அதனால் இதில் எதுவும் செய்யாமல் ஸ்டேபிளாக விட்டது வந்து எந்த பெரிய விளைவையும் ஏற்படுத்தலை, அப்படியே விட்டுருச்சு. இல்லாட்டி மார்க்கெட்டுக்கு பெரிய வொலட்டாலிட்டியை கொடுத்துருக்கோம். இது இந்த நியூஸு. அப்புறம் வட்டி விகிதம் எந்த மாற்றமும் இல்லை, அதுதான். அப்புறம் ரெண்டாவது வந்து நேற்று ட்ரம்ப் நிர்வாகம் வந்து ஏஐ சிப் ஏற்றுமதி தடையை வந்து ரத்து செஞ்சுருக்கு. முன்னாள் அதிபர் பைடன் கொண்டு வந்த அந்த ஏற்றுமதி தடை எப்படின்னா, ஏஐ சிப்பை வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதை தடை விதிச்சிருந்தார் பைடன் முன்னாள் அதிபர். இப்போ ட்ரம்ப் வந்து அதை நீக்கிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, அது ரொம்ப சிக்கலான விதிகளை கொண்டிருக்கு, அதை ரொம்ப எளிமையாக்க போகிறோம், எளிமையாக்கிட்டு அதை செயல்படுத்த போகிறோன்னு சொல்லி
அவர் ட்ரம்ப் சொன்னதா ப்ளூம்பெர்க்கு தகவல் சொல்லியிருக்கு. இதனால் என்ன ஆச்சுன்னா நேற்று என்விடியா ஸ்டாக்கெல்லாம் 3% வரைக்கும் ஏறி இருக்குது. ஏன்னா ஏஐ சிப்பை உற்பத்தி பண்ணுறது வந்து என்விடியா தான். அப்புறம் வந்து அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் வந்து ஸ்டார்லிங் சேவையை வழங்குறதுக்கு இந்தியா அனுமதிச்சிருக்கு. ஸ்டார்லிங்கில் வந்து ஸ்பேஸ் எக்ஸால் உருவாக்கப்பட்டதான் அந்த ஸ்டார்லிங் சேவை. இது எலான் மஸ்க் 2002 உருவாக்கியிருக்காரு. உலக அளவில் அதிவேகம் மற்றும் குறைந்த இணையதளத்தை வழங்குது இந்த சேவை. வழக்கமான செயற்கைக்கோள்கள் மாதிரி இல்லாமல் பூமியில் வந்து சுற்றுப்பாதையில் வந்து 7000 முதல் 40,000 கிலோமீட்டர் வரை பரவக்கூடியது இந்த சேவை. இது இன்னைக்கோட நியூஸ். 7 டாட்டாவோட வோல்டாஸ் கம்பெனியோட Q4 ரிசல்ட் நேற்று வந்திருக்கு. அதை பார்த்துருவோம். அதாவது ஏர் கண்டிஷன் தயார் பண்ணுற கம்பெனி 2-fold நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது 2-fold 2 மடங்கு அதிகரிச்சிருக்கு நெட் ப்ராஃபிட்டு. 111 கோடியிலேருந்து 236 கோடியாக அதிகரிச்சிருக்கு. டோட்டல் இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 4257 கோடியிலேருந்து 4857 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மல்டிஃபோல்டு, அதாவது பல தடவை அதிகமாகிருக்கு. 248 கோடியிலேருந்து 834 கோடியாக உயர்ந்திருக்கு. சரியான ஏற்றம். அப்புறம் டிவிடெண்ட் வந்து 7 ரூபா அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு ஷேருக்கு. ஓவராலாக வேல்யூம் க்ரோத் வந்து 36% இருக்குது. அப்புறம் ஏர் கூலர் வந்து 70% உயர்ந்திருக்கு. எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ப்ராஜெக்ட் வந்து 13% அப் ஆகிருக்கு. 3683 கோடியிலேருந்து 4157 கோடியாக உயர்ந்திருக்கு. அப்புறம் வந்து மார்க்கெட் இது ஷேரை பற்றி பார்க்கும்போது ஹை வந்து 1944, லோ வந்து 1135. க்ளோசிங் வந்து நேற்று வெனஸ்டே க்ளோசிங் 1244 க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் 41,162 கோடி. பிஇ ரேஷியோ 57 இருக்குது. செக்டார் பிஇ 71 இருக்குது. புக் வேல்யூ 190 தான், 6 மடங்கு அதிகமாக இருக்குது. இதை நம்ம கன்சிடர் பண்ணணும்னு சொன்னால் இப்போ கன்சிடர் பண்ணுற விலையில் தான் அது இருக்குது. இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே அதிகமாக ஏறிடுச்சுன்னா நம்மளால் இப்போ கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா அது கன்சிடர் பண்ணுற விலை 1200 தான். அது வந்து இப்போ மார்க்கெட் ஓப்பனிங்கில் ஏறத்தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரிசல்ட்டு ஃபேண்டாஸ்டிக். அது வந்து ரொம்ப ஏறிச்சுன்னா அதை நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க, கொஞ்சம் பொறுங்க. கொஞ்சமாக ஏறினா நம்ம கன்சிடர் பண்ணலாம். நம்ம பல முறை சொல்லியிருக்கோம், 3 முறை கன்சிடர் பண்ணணும். இப்போது இருக்கா, அதுக்கப்புறம் இன்னொரு 10%, ஒரு 100 புள்ளி இறங்கினா அப்புறம் ஒருக்கா கன்சிடர் பண்ணணும். அப்புறம் ஒரு 100 புள்ளி இறங்கினா அப்புறம் ஒருக்கா கன்சிடர் பண்ணணும். இதுதான் நம்ம கன்சிடர் பண்ணுற முறை. அப்புறம் வந்து இப்போ வந்து கன்சிடர் பண்ணுற விலையில் தான் அது இருந்துச்சு நேற்று. இப்போ மார்னிங் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப என்ன நிலமைன்னு சொல்ல முடியாது. ரொம்ப அதிகரித்தா வாங்காதீங்க, கன்சிடர் பண்ணாதீங்க. கொஞ்சம் இறங்கவும் பண்ணலாம். அதுதான் அதோட இது. ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம் வோல்டாஸை பற்றி. அதை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் அந்த வீடியோவை, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். 7 ப்ளூ ஸ்டார் ஏர் கண்டிஷன் தயார் பண்ணுற கம்பெனியோட Q4 ரிசல்ட் வந்திருக்கு, பார்த்துருவோம். கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 21% அதிகரிச்சிருக்கு, 194 கோடியாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் ஜனவரி டு மார்ச் பீரியடில் 159 கோடியாக இருக்குது. டோட்டல் இன்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 3340 கோடியிலேருந்து 4042 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எக்ஸ்பென்சஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 3126 கோடியிலேருந்து 3793 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு எக்ஸ்பென்சஸ். அப்புறம் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து 414 கோடியிலேருந்து 591 கோடியாக அதிகரிச்சிருக்கு. டிவிடெண்டு 9 ரூபா கொடுக்குறாங்க. நிறுவனத்தோட தலைவராக வீர் எஸ் அட்வானி 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நியமிக்கப்பட்டிருக்காரு. இவர் வந்து 2 வருஷம் நியூயார்க்கில் வந்து 2000 ஆண்டில் வந்து ப்ளூ ஸ்டாரில் வந்து சேர்ந்துருக்கிறாரு. அதுக்கு முதல் நியூயார்க்கில் வந்து இன்ஜினியராக இருந்திருக்கிறாரு. இதில் வீக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 600 கோடி வரைக்கும் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகிருக்கு. போன குவார்ட்டருக்கு இந்த குவார்ட்டரு அதிகமாகிருக்கு. அது ஒன்று தான் வீக்னஸ். அப்புறம் பங்கோட விலையை பார்த்துருவோம். ஹை வந்து 2417, லோ வந்து 1376, க்ளோஸ் 1677. மார்க்கெட் கேபிட்டல் 34,495 கோடி. பிஇ ரேஷியோ 62 இருக்குது. இண்டஸ்ட்ரியல் பி வந்து 94 இருக்குது. கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் அதாவது 1700 கன்சிடர் பண்ணலாம், 1650 கன்சிடர் பண்ணலாம், 1600 கன்சிடர் பண்ணலாம். இப்போ அது கன்சிடர் பண்ணுற விலையில் தான் இருக்குது. ரிசல்ட்டு நல்லா பரவாயில்லாமல் இருக்குது, ரொம்ப மோசமாக இல்லை. அப்போ வந்து இதை நம்ம வந்து மார்க்கெட்டில் இது அதிகரிக்கத்தான் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஓப்பன் ஆகிறப்பே அதிகரிச்சிரும் தான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் சொந்த முடிவை எடுத்துக்க. ஏற்கனவே நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம் ப்ளூ ஸ்டாரை பற்றியும். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், மறுபடியும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். இது என்னோடய சொந்த கருத்து, எந்த பை செல் ரெக்கமெண்டும் இல்லை. பங்கை பற்றிய முழுமையான உண்மைத்தன்மையை நான் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன். ஆதரவளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி.